நான் ப்ளே பாய் தான். ஓப்பனாவே போட்டு உடைச்ச விஜய். பக்கத்துல இருந்த த்ரிஷா என்ன பண்ணாங்கன்னு தெரியுமா? சங்கீதா கேட்ட விவாகரத்து எவ்வளவு பரபரப்ப ஏற்படுத்துச்சோ, அத விட அதிகம் பேசுபொருளானது விஜயும் த்ரிஷாவும் ஒண்ணா வந்தது தான். தேர்தல் நேரத்துல அவர் இப்படி செஞ்சிருக்கவே கூடாது அப்படின்னு தாவேகாவினர் உட்பட எல்லாரோட கருத்தும் அப்படிதான் இருக்கு. இருந்தாலும் இந்த விஷயம் எல்லாம் எங்களோட தளபதியோட வெற்றிய தேர்தல்ல எதுவுமே செய்யாது அப்படின்னு நம்பிக்கை இழக்காம இருக்காங்க ரசிகர்கள். அதே சமயம் த்ரிஷாவையும் அவங்க விமர்சனம் செய்யறதுக்கு தவறவே இல்ல. தமிழக வெற்றி கழகத்த ஆரம்பிச்சிருக்கக்கூடிய விஜய், அடுத்த மாசம் நடக்க இருக்கக்கூடிய தமிழ்நாடு சட்டப்பேரவை தேர்தல்ல தனிச்சு நிக்க போறதாவே இதுவரைக்கும் தெரியுது. ஆனா, அரசியல்ல என்ன வேணாலும் நடக்கலாம் அப்படிங்கிறதால, அவரு பாஜக, அதிமுகவோட என்டிஏ கூட்டணிக்கு போக வாய்ப்புகள் அதிகம் இருக்கு அப்படின்னு கருதப்பட்டுச்சு. அத திட்டவட்டமா மறுத்துருச்சு தாவேகா. இது ஒரு பக்கம் இருக்க, அவர சுத்தி இப்போ பெரிய பிரச்சனையா இருக்கிறது சங்கீதா, த்ரிஷா விவகாரம் தான். சங்கீதா தன்னோட கணவர்கிட்ட இருந்து விவாகரத்து கேட்பாங்க அப்படின்னு யாருமே நெனச்சு கூட பார்க்கல. போன 5 வருஷங்களாவே 2 பேரும் பிரிஞ்சு தான் வாழ்ந்துட்டு இருக்காங்களாம். அதனால தான் விஜய் தொடர்பான எந்த நிகழ்ச்சிகள்லயும் சங்கீதாவ பார்க்க முடியாம இருந்திருக்கு. அவரு விவாகரத்து கேட்டதோட இன்னொரு அதிர்ச்சியையும் குடுத்திருக்காங்க. அதாவது நடிகை கூட தன்னோட கணவருக்கு திருமணத்த மீறின உறவு இருக்கிறதா ஒரே போடா போட்டிருக்காங்க. எல்லாருமே யார் அந்த நடிகை அப்படின்னு கேள்வி கேட்டுட்டு இருந்த சூழல்ல, அடுத்த ட்விஸ்ட்டா த்ரிஷா கூட மேட்சிங்கா ட்ரெஸ் போட்டுக்கிட்டு, கல்யாணத்துல கலந்துக்கிட்டு ஃபோட்டோவுக்கு போஸ் கொடுத்தாரு தளபதி. அவ்வளோதான் ஒட்டுமொத்த சோஷியல் மீடியாவும் பத்திக்கிச்சு. தாவேகாவினர் உச்சக்கட்ட அப்செட் ஆயிட்டாங்க. சங்கீதா தூக்கி போட்ட குண்ட உங்களுக்காகத்தான் எதிர்த்து நின்னோம். இப்படி நீங்களே ஒரு குண்ட தூக்கி போட்டுட்டீங்களே அப்படின்னு கலங்காத குறையா அவங்களோட கோபத்த வெளிப்படுத்தினாங்க. ஆனா எல்லாத்துக்கும் அமைதியாவே இருந்தாரு விஜய். விஜய் தன்னோட மௌனத்த கலைக்கணும் அப்படின்னு நாலா பக்கத்துல இருந்தும் வலியுறுத்தல்கள் வந்துச்சு. அப்போ கூட்டம் முன்னில பேசின அவரு, சமீபத்துல நடந்துட்டு இருக்கக்கூடிய பிரச்சனைக்காக நீங்க ஹர்ட் ஆகாதீங்க. அதெல்லாம் அவ்வளவு ஒர்த் இல்ல அப்படின்னு பேசினத பார்த்த கட்சியினர், இதுக்கு இவரு வாய திறக்காமலே இருந்திருக்கலாம். இதெல்லாம் என்ன மாதிரியான பேச்சோ அப்படின்னு அழுத்துக்கிட்டாங்க. இப்படி அவரோட பர்சனல் வாழ்க்கையில பல பிரச்சனைகள சந்திச்சுக்கிட்டு இருக்காரு. இந்த விஷயங்கள் எல்லாமே தேர்தல்ல அவருக்கு பின்னடைவை ஏற்படுத்துமா அப்படிங்கிறத பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஆனா அவருக்கு இருந்த மிஸ்டர் கிளீன் இமேஜ் பெண்கள் மத்தியில சுக்குநூறா உடைஞ்சு போச்சு அப்படிங்கிறது உண்மை. இதெல்லாம் எப்படி சரி கட்டி தேர்தல்ல ஜெயிக்க போறாரோ அப்படிங்கிறதும் தாவேகாவினரோட கவலைகள்ல ஒண்ணா இருக்கு. அத அவங்க வெளிய காட்டிக்கிறது இல்ல அவ்வளவுதான். இந்த நிலையில விஜயோட பழைய பேட்டி ஒண்ணு, அதாவது த்ரிஷா கூட விஜய் டிவில காஃபி வித் அனு நிகழ்ச்சியில கலந்துக்கிட்டாரு. அப்ப அவர்கிட்ட விளையாட்டு மேல இருக்கக்கூடிய ஆர்வம் பத்தி கேட்கப்பட்டுச்சு. அதுக்கு பதில் குடுத்த அவரு, "நான் தீராத விளையாட்டு பிள்ளை தான். ஆனா ஸ்போர்ட்ஸ்ல இல்ல" அப்படின்னு சொல்லிட்டாரு. அத கேட்டு பக்கத்துல இருந்த த்ரிஷாவோ, "ஆஹா இவரு அத சொல்றாரே" அப்படின்னு சரியா புரிஞ்சுகிட்டு விழுந்து விழுந்து சிரிச்சாங்க.